வணக்கம். ஆன்மீக பகுதியில் ஒரு குழந்தையோட கருவறையில், ஒரு தாயோட கருவறையில், ஒரு குழந்தை வந்து தாயோட கருவறையில் இருக்குது. அப்படி இருக்கும்போது சனியோட ஆதிக்கம், சனி பார்வையில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னும்போது சனி பார்வையிலே நிர்ணயிக்கப்படுகிறது. எல்லாமே நிர்ணயிக்கப்படுகிறது. தாயோட கருவில் தான் ஜாதகம் என்பதே வந்து தாயோட கருவில் தான் நிர்ணயிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் பிறந்து நீ ஜாதகம் எதுன்னு அவசியமும் இல்லை. அது என்ன சிறப்பாக நடக்கணுமோ அது சிறப்பாகவே நடந்துகிட்டே இருக்கும். சனி பார்வையில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னாக்கா படிப்பு வந்து ஒரு 80% 60% படிப்பு தான் இருக்கும். அவங்களுடைய நிறமெல்லாம் வந்து மாங்கற்பாக இருப்பாங்க. இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்வாங்க. அந்த இரும்பு சம்மந்தப்பட்ட தொழிலே அவங்க பெரிய கோடீஸ்வரனாக வாழறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கடுத்தால் படிப்பு வந்து படிப்பாங்க, 1 டிகிரி 2 டிகிரி படிப்பாங்க. ஆனால் சிறப்பான இடத்துல இருப்பாங்க. புத்தி கூர்மையான ஒரு ஆளாக இருப்பாங்க. அந்த புத்தி கூர்மை வந்து ஒரு 10 பேருக்கு இருக்கிற அறிவு ஒரே ஒரு ஆளுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு திறமையான ஒரு அமைப்பு அப்படின்னா சனி பார்வையில், தாயோட கருவறையில் சனி பார்வையில் பிறக்கும் குழந்தைகள் ஒரு அபார சக்தியும் இருக்கும். ஆனால் என்ன அப்படின்றால் தாய் தகப்பனுக்கு ஒரு 7 ஆண்டு காலம் கடினமான ஒரு கஷ்டத்தை கொடுப்பது உறுதி. வணக்கம்.